நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது genreviews.online. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய கேட்ஜெட், எலக்ட்ரானிக்ஸ், இன்னும் பல ப்ராடக்ட் சம்மந்தமாக இதில் ரிவ்யூஸ் இருக்கும். நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் சம்மந்தமாக ரிவ்யூஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் செக் பண்ணோம்னா நீங்கள் genreviews.online வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டோரிஸ் போய் பார்க்கலாம். பசு பொதுவாக பெண் மாட்டினை குறிக்க பயன்படுத்தப்படுகின்றது. கொம்பு உள்ள பெரிய அளவிலான வீட்டு விலங்கு வகையைச் சேர்ந்தது இது. போவினே என்னும் துணை குடும்பத்தின் முக்கிய உறுப்பினராக கருதப்படுகிறது. பால் ஈன்றக்கூடிய பாலூட்டி இனத்தைச் சேர்ந்த கறவை மாடான பசு சமய ஈடுபாடுடன் தொடர்புடைய விலங்காகவும் போற்றப்படுகிறது. பசு பாலூட்டி இனத்தைச் சேர்ந்த ஒரு விலங்கு. பசுவினுடைய பால் பல சத்துக்கள் நிறைந்துள்ள காரணத்தினால் மனிதன் அதனை ஒரு முக்கிய உணவாக கொண்டுள்ளான். மனிதன் மாடுகளின் இறைச்சியை உணவாக பயன்படுத்துகிறான். இந்திய கலாச்சாரத்தின் பசு போற்றப்படும் ஒரு விலங்காக உள்ளது. பசு பெரும்பாலும் அது ஈனும் பாலுக்காகவே வீட்டு விலங்காக வளர்க்கப்படுகிறது. பசுவினுடைய பால் பல சத்துக்கள் நிறைந்துள்ளன. மனிதன் அதனை ஒரு முக்கிய உணவாக கொண்டுள்ளான். உலகம் முழுவதும் 600 கோடி பேர் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை உட்கொள்கின்றனர். சுமார் 1.5 கோடி மக்கள் பால் பண்ணை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். உலக அளவில் அமெரிக்கா பால் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்தியா, சீனா, பிரேசில் மற்றும் ரஷ்யா அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. 1970ஆம் ஆண்டு முதல் தெற்காசிய பால் உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கிறது. மேலும் மாடுகளால் சிவப்பு வண்ணத்தை பார்க்க முடியாது. ஆனால் சிவப்பு நிறமுடைய பொருள் நகர்ந்தால் அதை அசையும் பொருளாக பசுக்கள் காண்கின்றன. சிறந்த மோப்ப சக்தி பசுக்களிடம் உண்டு. அவற்றால் சில வாசனைகளை 6 மைல் தொலைவுக்கு அப்பால் இருந்தாலும் உணர்ந்து கொள்ள முடியும். மனிதனின் அத்தியாவசிய ஊட்டச்சத்து தேவைகளை ஈடுகட்டுவது பால். பல்வேறு பொருட்கள் பாலில் இருந்து தயாரிக்கப்படுகின்றது. பயனுள்ள பசுக்களை பாசத்துடன் பராமரித்து பாதுகாப்போம்.